ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் என்னோடய மாடி தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். பாருங்கள், இங்கே வந்து நான் கீரை எடுத்துகிட்டு இருக்கேன். கீரை விதைக்கு அப்படின்னே ஒரு ரோல் அப்படியே ஃபுல்லாக வச்சுட்டோம். இதில் நிறைய க்ரோ பேக் வச்சு அதில் கீரை விதைகள் வந்து தெளிச்சிருந்தோம். தேவையான கீரைகளே சின்னதாக இருக்கும்போது அப்பப்போ தேவையான அளவு எடுத்துட்டோம். கொஞ்சம் விதைக்காக ஒரு 1-2 செடிகளை வந்து விட்டுருக்கேன். இப்போ அதில் இருக்க கீரைகளையும் வந்து நம்ம ஆஞ்சி எடுத்துக்கிறோம். விதை வந்து நல்லா முத்துனதுக்கப்புறம் செடிகளை பிடுங்கிட்டு விதையை எடுத்து வச்சுக்குவோம். அந்த விதையை அடுத்தது நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த கீரை விதைகளை போலவே நம்ம புளிச்சக்கீரை விதை தனியாக போட்டிருக்கோம். முருங்கைக்கீரை வந்து செடியில் வச்சுருக்கோம். மூலிகை செடி வச்சுருக்கோம். அப்புறம் மல்லிச்செடி ஒரு ரோல் ஃபுல்லாக வச்சுருக்கோம். ரோஜாக்கள் ஒரு ரோ, அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்கோம். ஒவ்வொன்றா வந்து நான் வீடியோ போடுறேன். நேற்று வந்து கற்றாழை செடி காமிச்சிருப்பேன். அது ஒரு ரோல் ஃபுல்லாக வச்சுருக்கேன். அது மாதிரி கத்திரி, வெண்டை எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். இருக்க கொஞ்சம் இடத்துல எனக்கு தேவையான காய்கறி, கீரை எல்லாமே நான் விதைச்சிருக்கேன். உங்களுக்கு தொடர்ந்து அந்த வீடியோலாம் போடுறேன். பாருங்கள், லைக் பண்ணுங்கள்.